அப்பா நான் சொன்ன மாதிரி ஒரு வேலை வாங்கிட்டான். ஆமாப்பா, எப்படியோ நீ வேலை வாங்கிட்ட. சார் வாங்க, நீங்கள் யார்? மேடம், எங்கள் பையன் வந்து இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு சேர வந்திருக்கான். அவர் ஓகே, நீங்கள் என்னத்துக்கு வந்தீங்க? மேம் எங்கள் அப்பா இது என்னோட ஃபர்ஸ்ட் வேலைன்றதுக்காக இந்த கம்பெனியை பார்த்துட்டு என்னை சேர்த்துட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. ஓகே ஓகே. ஆமாம், இவ்வளோ கேட்டிங்களே, நீங்கள் யார்? நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர். அப்பா இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு இந்த பாம்பு மூக்கி என்னை வேலையிலேருந்து தூக்கிட போதுப்பா. இருப்பா நான் பேசுகிறேன். மேடம், இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு சாரி மேம். இந்த கம்பெனிக்கு சேர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் எடுத்து நான் சொல்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. மேம் சொல்லுங்கள், லிங்க் பேர் என்னது? chapunicompany@.com. மேம் இதில் நிறைய கொஷின் கேட்குது, அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. மேம் கேஸ்ட் கேட்குது மேம். மவனே, கேஸ்ட்னா? அப்பா ஜாதிப்பா. மேடம், ஜாதி எதுக்கு கேட்குறீங்க உங்களோட கம்பெனி லிங்க்ல? சொல்லுங்க. ஜாதியை ஒழிகன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க, தவிர நீங்க ஜாதியை வளர்க்குறீங்க. என்னத்துக்கு கம்பெனி வச்சிருக்கீங்க? நீங்க எல்லாரும் ஒற்றுமையா ஜாதின்றதே இல்லாம இருக்கிறதுக்காக தான் கம்பெனி வச்சிருக்கீங்க. ஆமாம் சார், இப்போ நீங்கள் சின்ன வயசுலலாம் வீடு தூரத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஜாதின்னு கேட்டுட்டு தானே வீட்டுக்குள்ளே இருப்பீங்க. நீங்கள் இப்போ மட்டும் அப்படியே ஜாதியே இல்லாத மாதிரி வந்து பேசுகிறீங்க. ஆமா மேம், அப்ப எதுவும் எங்களுக்கு தெரியாது. ஓ, அப்போ என்னத்துக்கு உங்கள் பையனுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிங்க, உங்களுக்கு என்னத்துக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிங்க? ஓ, இப்போ என்கிட்டயே சண்டை பிடிக்கிறீங்களா? நீங்க பண்ண தப்பு உங்களுது, சண்டை இழுக்கிறது ஏன் கூட. எப்பா வேலை போயிருப்போதுப்பா, கப்புன்னு இருப்பா. ஜாதி கலவரத்தையே உருவாக்குறாங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய ஃப்ராடா இருப்பாங்க, கல்புரேட்டா இருப்பாங்க. சார் ஓவரா உங்களுக்கு வாய் ஆடுது சார். என்னமும் வாயாடுது? என் வாய் நான் பேசுறேன், அது தப்பு உங்க மேல தான், அதனால தான் நான் கேட்குறேன். ஓ அப்படியா? மேம், நான் இன்னைக்கு என் பையனவே வேலை செய்டா அப்படின்னு விட்டுட்டு போயிடுறான். இதே நாளைக்கு வந்து ஒருத்தன் எங்கள் பையன்கிட்ட நீ என்ன ஜாதி, நீ என்னத்துக்கு எங்கள் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறேன்னு ஒருத்தன் கேட்டா என் பையன் நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க மேம். அப்படிதான் கேட்குவாங்க சார், உங்கள் பையன் தான் வாயை மூடிட்டு இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வாய மூடுங்க. என் பையன் என்னத்துக்கு வாய மூடணும்? எவனா தேவையில்லாமல் பேசினானா அவ்வளவுதான். என்ன பண்ணிடுவீங்க? மவனே, உனக்கு இந்த வேலை வேணாம், வா போலாம். டே லூசு, அப்போ என்னத்துக்குடா அவனை கூட்டின்னு வந்து வேலைக்கு சேர்க்குறான்னு வந்து முந்திரி வந்து நின்றுங்க முந்திரி கொட்டை மாதிரி வாயை மூடிட்டு சேர்த்துட்டு போயிருங்க, இல்லைன்னா அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. டே மேடம், கொஞ்சம் ஓவரா பேசுற மாதிரியே இல்ல? ஆமாப்பா. பளீர் உளுந்தது எப்படி இருந்துச்சு? இதுதான் இனிமேல் உழுவும். எதுனா ஜாதின்ற பேர் உங்க கம்பெனிலேருந்து வந்துச்சு, முடிச்சுட்ருவோம் உங்க கதைய. சரியா மேனேஜர்? டே அவ என்னடா சொல்றது, வாடா நானே உன்னை சேர்த்து விட்டு போறேன். எடுறா ஃபோனை, ஃபில் பண்றா எல்லா கொஷினையும், கேஷ்டையும் ஃபில் பண்றா. நாளைக்கு எவனா என் ஜாதியை வச்சு என் பையனை எதனா கேட்கட்டும், வாரம் வாரம் உங்களுக்கு அந்த அடி சும்மா சூப்பரா உளுந்துட்டே இருக்கும். சரிங்களா மேடம்? அப்பா ராக்கடே, மேடம் ஷாக்கடே. எப்படி போட்ட கண்ணாடியவே எம்மாடி அம்மா.